நற்றுணையாவது நமச்சிவாயவே. பாடல் பெற்ற ஸ்தலங்கள்: சைவ குரவர்கள்னு சொல்லப்படுற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் சிவபெருமான் மேல கொண்ட அதீத அன்பு பக்தியின் காரணமா வட இந்தியால திருக்கைலாயத்துல தொடங்கி தெற்கே இலங்கையில திருக்கோணமலை வர பல கோவில்களுக்கு போய் இறைவனை புகழ்ந்து பாடினாங்க. இந்த சிவஸ்தலங்கள் தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இதுல மொத்தம் 276 கோவில்கள் அடங்கும். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சுந்தரரால புகழ்ந்து பாடப்பட்ட இறைவன். 276 கோவில்கள்ல பல ஸ்தலங்கள்ல இறைவனுடைய திருவருளால இந்த மூவரும் பல அற்புதங்களை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு, திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல எலும்பும் சாம்பலுமா இருந்த பூம்பாவைய மீட்டு கொடுத்திருக்காரு. நாவுக்கரசர் திங்களூர்ல பாம்பு கடிச்சு இறந்து போன சின்ன நாவுக்கரசரை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவிநாசியில முதலை விழுங்கி இறந்து போன ஒரு சிறுவனை 7 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய அப்பா அம்மாவோட துயரை பார்த்து மீண்டும் முதலை வாயிலிருந்து மீட்டு கொடுத்திருக்கிறாரு சுந்தரர். இந்த மாதிரி இந்த மூவரும் பல தேவார பாடல் பெற்ற இந்த ஸ்தலங்கள்ல பல அற்புதங்களை பண்ணியிருக்காங்க. சில கோவில்கள்ல நாவுக்கரசர் தானே தங்கியிருந்து உழவார பணி செஞ்சு அங்க இருக்கிற இறைவனுக்கு அபிஷேகம், ஆராதனைன்னு செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி 1000 வருஷத்துக்கு மேல இருந்து நமக்கு அருள் பாலிக்கிற இறைவன் பல 100 வருஷமா வழிபடுற மக்களுடைய நம்பிக்கை, கலாச்சாரம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நன்றி.